Subhanallah, may your prayers always be accepted and your hearts always remain connected to Allah. Fasting is not just refraining from food, it is a purification of the soul. Let's hear a short speech on Swam from Musa. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்கள் முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாளில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 183ஆம் வசனம். நம்மிடத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த நோன்பின் சிறப்பு, இதனால் மறுமையில் கிடைக்கும் பயன்களை பற்றி பார்ப்போம். சிறப்பு நுழைவாயில். சொர்க்கத்தில் ரையான் என்று அழைக்கப்படும் ஒரு வாசல் இருக்கின்றது. மறுமை நாளில் நோன்பாளிகள் அதன் வழியாக நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நோன்பு பாவத்திலிருந்து காக்கின்ற ஒரு கேடயம். எனவே நோன்பாளிகள் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயலில் ஈடுபட வேண்டாம். யாராவது சண்டையிக்க வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் விட மிக சிறந்ததாகும். எனக்காக நோன்பாளிகள் தனது உணவையும் பானத்தையும் மிச்சையும் விட்டுவிடுகின்றார்கள். நோன்பு எனக்கு உரியது, அதற்கான கூலி நானே கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு நன்மை என்பது அதன் போல் 10 மடங்காகும். அடுத்ததாக நோன்பாளிக்கு இரு மகிழ்ச்சி இருக்கின்றது. நோன்பு திறக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். தன் இறைவனை நோன்பின் காரணத்தால் சந்திக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அடுத்ததாக யார் நம்பிக்கை கொண்டு ரமதான் மாதம் நோன்பு நோற்பாரோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். எனவே இந்த நோன்பை சரியான முறையில் நோற்று அதன் நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Beautifully explained, Musa. May Allah make us among those who fast sincerely and earn His pleasure. Now, I would like to call Shahid for a common dua. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. Allahumma
حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسق والعصيان وجعلنا من الراشدين. Translation: Oh Allah, make us love Iman and beautify our Iman in our hearts and make disbelief, evil, disobedience hateful to us and makes us among the rightly guided. Sadaqallahul Alim. Jazakallahu khair Shaheed. May Allah bless you. Now we turn our focus to the sacred journeys of Hajj and Umrah. Please welcome Ibrahim to share his insights. My bad. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. My brothers and sisters in Islam and honored elders, I am very pleased to talk about Hajj, which is one of the great and rewarding acts of Islam. Hajj is one of the 5 pillars of Islam, making it an obligation on every Muslim to make it at least once in their life if they are physically and financially able to do. Importance of Hajj. Allah subhanahu wa ta'ala said in Quran, Surah Ali Imran, ayah number 97. أعوذ بالله من الشيطان الرجيم فيه آية بينات مقام إبراهيم ومن دخل آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن دخل فإن الله غني عن العالمين. Hajj of Kaaba is a duty that every people of Muslims should do if they can make it. Hajj is not a physical journey, it has a spiritual one. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam told, whoever performs the Hajj without making any sin, he will return from Hajj as he was born when his mother, like the day his mother gave birth to him. Hajj must take place in the month of Zul Qaida, Zul Hijjah and the first and Shawwal. Steps to perform Hajj. Recite the following declaration of faith aloud. Labbaik Allahumma labbaik labbaik hajjan. And you reach the Kaaba, we have to perform a tawaf al-qudum. Tawaf is when we walk 7 times around the Kaaba, counted clockwise. Then do a sa'i. 8 Dhul Hijjah, the day of Taraweeh. On this day, pilgrimage proceed to Mina, where they spend the whole night by praying 5 times daily. Then 9th Dhul Hijjah, the day of Arafah, is considered as the most important day of Hajj. Pray Salatul Zuhr by going to Mount Arafah and stand silently from noon to sunset. After that, pray Maghrib and Isha, pick small pebbles, go to Muzdalifah. 10th Dhul Hijjah, the day of Eid. First, we have to go to Jamarat and throw the small pebbles. Then offer an animal in the remembrance of Ibrahim alayhi wasalam. Men are ought to shave or cut their hair, some of it. Do another tawaf and sa'i when you gotten back to Makkah. This will complete your rituals. Dear brothers and sisters, this prayer is not a physical journey, but it's the physical exercises to cleanse your soul and renew your faith. Educate us to be humble, equal, united and gather all Muslims around the world with the different race, status and tells us to worship Allah, one creator. I pray to Allah that He rewards every Muslim to make an Hajj once in their life. Ameen. Wa akhiru da'wana and alhamdulillahi rabbil alameen. MashaAllah Ibrahim, that truly captured the visit of these sacred journeys. May Allah grant us all the chance to visit this house. Once again,
We will hear a speech on Hajj from Hamdan. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Hamdan and I am going to say the description of Hajj and Umrah. First is Ihram. This is the first pillar of Hajj and Umrah. Ihram refers to making the intention to enter into rites of Hajj or Umrah. It is not the actual clothing that a person wears when going into Ihram. Tawaf, circumlating, walking around the Kaaba with 7 circuits. Each circuit starts and ends in front of the black stone. When one reaches the point in front of the black stone and should say Allahu Akbar and kiss it if there is no excessive crowd. Sa'i, upon finishing Tawaf, proceed to Safa and while approaching it, recite this ayah. Inna Safa wal Marwata min sha'arillah faman hajja baita wa itamara fala junaha alayhi an yattawfa bihima wa man tatawwa khayra fa inna allaha shakirun alim. Verily, as-Safa and al-Marwa, 2 mountains in Makkah, are of the symbols of Allah, so it is not a sin on him who performs Hajj or Umrah pilgrimage of the house, the Kaaba at Makkah, to perform the going Tawaf between them as-Safa and al-Marwa, and whatever does good verily then Allah is all recognized, all knowers. Shaving. After finishing sa'i, shave or trim the hair. Shaving is better than trimming. As for the woman, she should trim end of her hair by the length of a fingertip by shaving or trimming the hair. The person can come out of ihram and his umrah is complete. Jazakallah. Jazakallah khairan Hamdan for the speech. Labbaik Allahumma labbaik, the chant that echoes through the valleys of Makkah. Let us hear the talbiyah from Rayyan. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. We are the best Muslims. Best Muslims. Best Muslims. Tahir bhai. வாங்க Tahir bhai. Irfan வாங்க. Shake in there. Come. We are the Best Muslims. We are the Best Muslims. We are the Best Muslims. Okay. Go. Thank you. Jazakallah khair. Alhamdulillah, what a spiritual uplifting evening it has been. May the knowledge gained today stay with us forever. Let's continue seeking, learning and practicing, because this is just the beginning. Thank you all for joining us today. May Allah bless our children, teachers and our community. Now I would like to call upon the Sheikh to continue the program. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh.